மாலை தூபம். மாலை தூபத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது பாவநிவாரண பலி குறித்த சுருக்கமான கண்ணோட்டம். என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு ஆண் வெள்ளாட்டு கடாவின் மூலமா பாவநிவாரண பலியோட மாபெரும் நோக்கத்தையும் அது எப்படி நேரடியாகவே இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுது அப்படிங்கிறதை நாம் இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக இந்த 2 வெள்ளாடுகளின் சித்திரத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. வெள்ளாடுனாலே அது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய விலங்கு கிடையாதுங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின்படி அது அந்த உன்னதமான பாவநிவர்த்தி நாளுக்கான ஒரு பிரத்யேகமான அடையாள விலங்கு. அன்னைக்கு 2 வெள்ளாடுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒன்னு பாவத்தோட மரண தண்டனைக்காக பலியிடப்பட்டுச்சு. இன்னொன்னு, அதாவது அந்த போக்கடா, மக்களோட பாவங்களை எல்லாம் சுமந்துகிட்டு அப்படியே வனாந்தரத்துக்குள்ள அனுப்பப்பட்டுச்சு. இது ஏன் தெரியுமா? பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கிறது, அப்புறம் அந்த பாவத்தை முற்றிலும் அகற்றுவது. இந்த 2 மாபெரும் காரியங்களையும் எந்த ஒரு தனி விலங்காலையும் முழுமையா செஞ்சு முடிக்க முடியாது இல்லையா? அததான் இந்த முறைமை நமக்கு உணர்த்துது. இரண்டாவதாக, இந்த விலங்குகளால முடியாததை இயேசு கிறிஸ்து எப்படி சாதிச்சார்னு பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற மாதிரி, இயேசு சிலுவையில தம்முடைய ஒரே ஒரு பலியினால இந்த 2ஐயுமே நிறைவேற்றி முடிச்சார். அவரே நமக்கான மரண தண்டனையை செலுத்தினார். அதே சமயம் அவரே நம்ம பாவத்தையும் சுமந்து நிரந்தரமாக அகற்றிட்டார். என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இறுதியாக நடந்த அந்த உன்னத பரிமாற்றத்தையும் அவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டதையும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின்படி, பாவம்னா என்னன்னே அறியாத கிறிஸ்து நமக்காக பாவமாகவே மாறினார். அது மட்டுமில்லாம எபிரேயர் 13ல சொல்றபடி, பாவநிவாரண பலிவிலங்கு எப்படி பாளையத்துக்கு வெளியே எரிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நம்மள பரிசுத்தமாக்க கிறிஸ்துவும் பாளையத்துக்கு புறம்பே, அதாவது ஊருக்கு வெளியே அந்த அவமானத்தை முழுசா சுமந்தார். நமக்காகவே பாவ நிவாரண பலியாகி தண்டனையை செலுத்தி பாவத்தை என்றென்றைக்குமாக அகற்றிய கிறிஸ்துவின் இந்த மாபெரும் தெய்வீக பரிமாற்றத்தை நாம நன்றியோடு தியானிப்போம். ஆமென்.